அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஏஐ சிவில் சிட்டிசிடி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம 2022 சிவில் இன்ஜினியரிங்கான டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட். ஸோ எந்த போர்டு பார்த்திங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்லேருந்து இந்த எக்ஸாமினேஷன் 8ஆம் தேதி நடந்திருக்கும். ஸோ அதுக்கு கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான பர்டிகுலர் ஆன்சர்ஸ் என்ன, ஓகேங்களா? ஸோ 200 கொஷின் இருக்கும். ஸோ அதுக்கான பர்டிகுலர் ஆன்சர்ஸ் என்னன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஐகார்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ரெமினிங் இருக்கிற கொஷின்ஸ் நம்ம இந்த இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி ஆப்ஷன்ஸ் என்ன கரெக்ட் ஆன்சர் மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல, ஃபுல் ஆப்ஷன்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு என்னென்ன கொஷின்ஸ்கள் இன்னும் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ எப்படி இது கேட்டிருக்காங்க, ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வீடியோக்கு பொறுத்தவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மெம்பர்ஷிப் இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடலாம். கொஷின் பாருங்கள், அந்த டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர், ஓகேங்களா? அந்த டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் H பார்னு கொடுத்துருக்காங்க ஃபார் a vertically immersed plane surface below the free liquid of the, ஓகேங்களா, ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் இஸ், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக நம்ம 2 இது பண்ணுவோம், ஓகேங்களா? ஒன்று வெர்டிகலி இம்மர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்ட் இம்மர்ஸ் நடக்கும். ஸோ இது ஃப்ரீ சர்ஃபேஸ் வச்சுக்கோம், ஓகேங்களா? இது லெவல் சர்ஃபேஸ், வாட்டர் லெவல் சர்ஃபேஸ். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு வெர்டிகலாக ஒரு பிளேன் சர்ஃபேஸ் என்ன இம்மர்ஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இம்மர்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஜென்ரல் இது ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த IG/AX பார், ஓகேங்களா? AX பார் மட்டும்தான் வரணும், ப்ளஸ் எக்ஸ் பார்னு வரணும், ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன், ஓகேங்களா, டின்றதை மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? அந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டிப்பாக வராது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே உங்களுக்கு இன்க்ளைண்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி இன்க்ளைண்டாக அந்த பிளேன் இம்மர்ஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இன்க்ளைன் போர்ஷனாக போயிட்டுருக்குன்னா உங்களுக்கு IG, ஓகேங்களா, இங்கே என்ன வரும்னா சைன், ஓகேங்களா, சைன் ஸ்கொயர் தீட்டா பை AX பார் ப்ளஸ் எக்ஸ் பார்னு வரும், ஓகேங்களா? இது இனி வர எக்ஸாம்ஸில் இது கேட்க வாய்ப்புகள் இருக்கிறனால ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ IG சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை AX பார் ப்ளஸ் எக்ஸ் பார், ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் வராது, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக இனி வர எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக போடலாம், ஓகேங்களா? ஸோ இதில் கரெக்ட் பண்ணியிருக்கிற நண்பர்களுக்கு ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பீசோமெட்ரிக் ஹெட், ஓகேங்களா? ஸோ பீசோமெட்ரிக் ஹெட் இஸ் தி சம் ஆஃப், ஸோ பீசோமெட்ரிக் ஹெட்டில் ஜென்ரலாக டேட்டா மேட்டில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் 3 ஆப்ஷன் இருக்குது, டேட்டா மேட்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஹெட்னு இருக்கும், வெலாசிட்டி ஹெட் இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டோட்டல் ஹெட்னு கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் நம்ம பீசோமெட்ரிக் ஹெட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா ப்ரெஷர் ஹெட், ஓகேங்களா? டேட்டா மேட்லேருந்து ப்ரெஷர் ஹெட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பீசோமெட்ரிக் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா பீசோமெட்ரிக் ஹெட்னா என்ன ஆகும்? ஸோ பி ஸ்டார்டிங், ஸோ ப்ரெஷர் ஹெட் நம்ம கண்டிப்பாக டேட்டா மேட் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இதில் தவறுகள் இனி வரதில் தவிர்த்துடலாம். ஸோ கரெக்டாக போட்டவங்க நண்பர்களுக்கு ஓகே, ஸோ தப்பாக போட்டவங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் ஹெட் அண்ட் டேட்டா ஹெட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the total gap on both sides between the inside edge of the wheel flange and gauge face of the rail is kept as, ஸோ எவ்வளோ இருக்கும்? ஸோ வீல் ஃப்ளாஞ்சுக்கும், ஓகேங்களா, அது காஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீல், ஓகேங்களா? ஸோ வீல் ஸோ இந்த மாதிரி இருக்குங்களா? ஸோ வீலோட ஃப்ளாஞ்சுக்கும் உங்களோட காஜ் ஃபேஸ் ஆஃப் த ரயிலுக்கு எவ்வளோ இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 mm இருக்கும், ஓகேங்களா? ஸோ 19 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கேப், ஓகேங்களா, இருக்கும், ஓகேங்களா? ஸோ எதுக்கும் இன்சைட் எட்ஜ் ஆஃப் த வீல் ஃப்ளாஞ்சுக்கும் காஜ் ஃபேஸ், ஓகேங்களா, காஜ் ஃபேஸ் ஆஃப் த ரயிலுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ காஜ் ஃபேஸ் ஆஃப் த ரயிலுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர் 19 mm, ஆப்ஷன் டி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள், இந்த ஸ்டாண்டர்ட் லோட் வேல்யூஸ் அடாப்டட் ஃபார் த க்ரஷ் ஸ்டோன்ஸ், ஓகேங்களா, இன் டிட்டர்மினிங் CBR வேல்யூஸ், ஓகேங்களா? CBR வேல்யூஸ் இஸ் 2.5 mm, பெனிட்ரேஷன் இஸ், ஓகேங்களா? அதுக்கு என்ன வரும்? CBR வேல்யூ 2.5 mm பெனிட்ரேஷன் நடக்கும் பொழுது க்ரஷிங் ஸ்டோனில் நடக்கிற ஸ்டாண்டர்ட் லோட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான டைரக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 1730 kg, ஓகேங்களா? 1370 kg, ஓகேங்களா? 1370 kg, 1370 kg. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10 டைம் இது சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 2.5 mm பெனிட்ரேஷன், ஸ்டாண்டர்ட் லோட் 1370 kg, 1370 kg சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணனாலையும் கண்டிப்பாக அந்த ஆன்சர் நீங்கள் அடுத்த எக்ஸாமில் தவறுகள் பண்ணியிருந்தேன், இந்த எக்ஸாமில் தவறு இருந்தால் அடுத்த எக்ஸாமில் கரெக்டாக போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the basic requirements of an ideal alignment between stations in correct order of the priority. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன், ஓகேங்களா, ஒரு ஸ்டேஷன் நடுவில் நம்ம ஒரு ஐடியல் அலைன்மெண்ட், ஓகேங்களா, ஒரு
சாலை ஓகேங்களா, ஒரு ரோடு போடுறோன்னா அது வந்து ப்ராப்பராக வந்து என்னென்ன வந்து நம்ம வந்து பீரியாரிட்டி கொடுக்கணும், முக்கியத்துவங்களை வந்து கொடுக்கணும், ஓகேங்களா, முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், சேஃபஸ்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், அதேமாதிரி நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக வந்து இருக்கணும். ஓகேங்களா, இதை ஆர்டர் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்னு வரும். ஓகேங்களா, அதில் ஈஸி. ஓகேங்களா, ரொம்ப குறுகிய இடையில் இருக்கணும், அது ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், சேஃபாக இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா, ஷார்ட், ஈஸி, சேஃப் அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ இந்த ஆர்டர் வந்து எப்பவுமே வந்து மாற்றி கேட்டுட்ருப்பாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆஃப் சைஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து கொஞ்சம் இமேஜ் கிளியராக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆஃப் சைஸ் வந்து 20 cm by 10 cm by 10 cm ரெக்வயர்டு ஃபார் 100 cubic meters ஆஃப் மேசன்ரி வால். ஸோ இது ஜேடிஓவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு MQக்கு நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக எத்தனை இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து ஓகேங்களா 20 by 10 by 10 cm வந்து ஒரு MQ நம்மளுக்கு 500 பிரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா. நம்மளுக்கு கொடுத்துருக்குறது 100 MQ. அப்போ என்ன பண்ண போகிறோம், 500 × 100ன்னு போட போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும், ஸோ 50,000 வரும். ஓகேங்களா, இது வந்து சிம்பிள் தான். ஸோ இது வந்து தெரிஞ்சிருந்தாவே வந்து போதும் 500 பிரிக். இல்லை நீங்கள் வந்து இந்த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 100 MQ வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஒரு MQ கால்குலேட் பண்ணிட்டு 100 MQ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். 50,000 இருந்தால் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி ஃபெச்சிங் அண்ட் நேஷ்னல் நெட் ஆனுவல் இன்கம். ஓகேங்களா, ஓகேங்களா, ஃபெச்சிங் நெட் ஆனுவல் இன்கம் ₹1000 with the highest rate of interest being 5% per annum. ஓகேங்களா, ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா ஐ. ஓகேங்களா, இதை வந்து ஐன்னு மென்ஷன் பண்ணுவோம் நம்ம எஸ்டிமேஷனில். ஸோ 5%. அதேமாதிரி வந்து நெட் ஆனுவல் இன்கம். ஸோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000. ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம கேபிட்டலைஸ்டு வேல்யூ. ஸோ கேபிட்டலைஸ்டு வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டோட்டல் இன்கம், நெட் ஆனுவல் இன்கம் இருக்குல்ல. ஸோ நெட் ஆனுவல் இன்கம் வந்துட்டு இயர் ஆஃப் பர்ச்சேசஸ். ஓகேங்களா, இயர் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இயர் ஆஃப் பர்ச்சேஸ் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு 100 by I. ஓகேங்களா, அப்போ வந்து நெட் இன்கம். ஸோ நெட் ஆனுவல் இன்கம் எவ்வளோ 1000. ஓகேங்களா, இன்ட்டு 100 டிவைட் பை ஐ எவ்வளோ 5. ஓகேங்களா, இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 20,000 வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் சி வந்து இது ரைட் ஆன்சர். ஸோ கேபிட்டலைஸ் வேல்யூன்றதுல நெட் ஆனுவல் இன்கம் இன்ட்டு இயர்லி பர்ச்சேசஸ். ஸோ அந்த இயர்லி பர்ச்சேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது 100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது இயர்லி பர்ச்சேஸ் வந்து கிடைச்சிரும். அது மூலிமா நம்ம வந்து கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஏ ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து 20,000. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இதில் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம். ஸோ அதோட ப்ரூஃபஸ் அண்ட் நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணுறீங்கிறத நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா மற்ற நண்பர்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் மறக்காமல் வந்து ஏதாவது வந்து மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ட் நெட்வொர்க் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பெர்ட் சிபிஎம்ல பேசிக்கான கொஸ்டின்ஸை வந்து கேட்டால் ஈஸியாக தான் இருந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெர்ட் நெட்வொர்க் வந்துன்றது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் பெர்ட் நெட்வொர்க்ன்றது அந்த ஆக்டிவிட்டி ஓரியன்டாக ஈவெண்ட் ஓரியன்டாக. ஸோ பெர்ட் இது வந்து நம்ம ஷார்ட்கட்ஸில் வந்து நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பெர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவெண்ட் ஓரியன்ட். ஓகேங்களா, ஈவெண்ட் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஏசி நம்ம வந்து ஞாபகிட்டோம். ஆக்டிவிட்டி கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வரும். ஓகே, சிபிஎம் மெத்தடுக்கு ஆக்டிவிட்டி ஓரியன்டும், பெர்ட் நெட்வொர்க் வந்து ஈவெண்ட் ஓரியன்டும் வரும். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் 2 வந்து வராது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சொல்லிடுறேன், பின்னாடி அந்த கொஷின் வரும். ஸோ பெர்ட் வந்து பி. ஓகேங்களா, ப்ராபபிலிஸ்டிக் நேச்சராக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு சிபிஎம் வந்து சிக்கு வந்து டின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டிட்டர்மினிஸ்டிக் நேச்சராக வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்ட் ஏசிடின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆக்டிவிட்டி ஓரியன்ட் சிபிஎம் மெத்தடில் அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் நேச்சராக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பெர்ட் பிஇ. ஓகேங்களா, பெர்ட்டில் இருக்கும். பின்றது ப்ராபபிலிஸ்டிக் நேச்சர். ஓகேங்களா, பெர்ட்டு. ஓகேங்களா, பெர்ட் நெட்வொர்க்கு அது வந்து என்னென்ன இருக்கும், ஈவெண்ட் ஓரியன்டாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இஸ் டிட்டர்மினிஸ்டிக் நேச்சர். ஸோ இப்போ தான் பார்த்தோம் டிட்டர்மினிஸ்டிக் நேச்சர் வந்து சிபிஎம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அதே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமிஸ்டிக் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்ட். ஸோ ரிமைனிங் 2 வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்,
வாட்டர் டு சிமெண்ட் ரேஷியோ இன் காங்கிரீட் ரிசல்ட்டிங் ஓகேங்களா. ஸோ வந்து இதில் ஐ வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை வச்சு தான் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் மிக்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ வாட்டர்னு வந்து கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ இதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ தமிழ்லேயே வந்து கொடுத்துருப்பான் ஓகேங்களா. காங்கிரீட்டின் கலவையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அளவிற்கு நீர் வந்து இருக்கும்னு வந்து சொல்லிட்டான் ஓகேங்களா. அப்போ வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, சிமெண்ட் வந்து அதே கணக்கில் தான் இருக்குது ஓகேங்களா. அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு நல்ல ஒர்க்கபிலிட்டி வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஒர்க்கபிலிட்டி வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். அண்ட் அது பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் வந்து என்னாகும், ஸோ ஸ்ட்ராங்கர் மிக்ஸாக இருக்காது, ரொம்ப வீக்கான மிக்ஸாக இருக்கும் ஓகேங்களா. வீக் மிக்ஸாக இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்கர் மிக்ஸை கண்டிப்பாக கிடையாது. ஆர்ஷினா வந்து தமிழில் தெளிவாக கொடுத்துருப்பான், எளிதில் கலக்க முடியாத கடுமையான கலவை ஓகேங்களா. ஆல்ரெடி நம்மள்கிட்ட வாட்டர் அதிகமாக இருக்கனால ஒர்க்கபிலிட்டி நல்லாவே இருக்கும், ஈஸியாக வந்து கலக்குவோம். அதனால் இதுவும் வராது, ஸ்ட்ராங்கர் மிக்ஸும் கிடையாது. அப்போ வந்து பெட்டர் ஒர்க்கபிள் மிக்ஸ் அண்ட் வீக் மிக்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பி வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து பி வந்து இதுக்கு வந்து ரைட்டான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஸ்லண்டர்னஸ் வேல்யூ ஆஃப் எ பிரிக் மேசன்ட்ரி வால் இந்த ரேஷியோ. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ கண்டுபிடிப்போம். இது இங்கே வந்து பிரிக் மேசன்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. இதில் வந்து என்ன பண்ணால் எஃபெக்டிவ் ஓகேங்களா, எஃபெக்டிவ் ஹைட் ஓகேங்களா, எஃபெக்டிவ் ஹைட் ஓகேங்களா. அது வந்து ஒன்ஸ் நான் erase பண்ணிக்கிறேன். எஃபெக்டிவ் ஹைட் ஓகேங்களா, எஃபெக்டிவ் ஹைட்டு அதுக்கு ஓகேங்களா. எதுக்கு ரேஷியோ போடுவோம்னா திக்னஸ், எப்பயுமே வந்து திக்னஸ் தான் வந்து நம்ம வந்து போடுவோம் ஓகேங்களா, திக்னஸ். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம், ஆர் எஃபெக்டிவ் லென்த்து ஓகேங்களா, லென்த்து பை திக்னஸ் ஓகேங்களா, வால் திக்னஸ். ஸோ இது என்னதுன்னா வால் திக்னஸ். ஸோ இது ரெண்டு இது தான் போட முடியும். இங்கே வந்து ஸ்டோரி ஹைட்டுன்னு வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த வாலோட ஹைட் ஸ்டோரி ஹைட் தான் வந்து அந்த பிரிக் மேசன்ட்ரி ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஸ்டோரி ஹைட்டுக்கும் வால் திக்னஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த வால். ஸோ டேரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ ஹைட் ஆஃப் த வால்னு கொடுக்கல ஓகேங்களா. அதேமாதிரி வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா வந்து ஸ்டோரி ஹைட்டுன்னு கொடுத்துட்டான். இங்கே வந்து லென்த் ஆஃப் த வால் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெண்டு வந்து டவுட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இது 20 இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நண்பர்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் த வால் அண்ட் லென்த் ஆஃப் தி வால் ஆஃப் த திக்னஸ் ஓகே, இது ரெண்டு ரேஷியோக்கு தான் நம்ம வந்து ஸ்லண்டர்னஸ் வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ இது இன்டெரக்டாக ஸ்டோரி ஹைட்டுன்னு கொடுக்குறதுனால ஹைட் ஆஃப் த வால் ஓகேங்களா, எஃபெக்டிவ் ஹைட்டு சொல்கிற வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இது வந்து டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோ ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட்டு, பட் பி வந்து இருந்துச்சுன்னா வந்து ஏதாவது எங்கேயாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சிருந்தால் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். The presence of dash causes bricks to melt and lose its shape ஓகேங்களா. ஸோ நம்ம பிரிக்கில் ஓகேங்களா ஒரு மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதில் ஒரு மெட்டீரியல் என்ன ஆகுனா மெல்ட் அண்ட் லூஸ் இட் ஷேப். ஸோ நம்ம பிரிக்கு வந்து பண்ணும்பொழுது அதோட உருகி ஓகேங்களா அந்த ஷேப்பை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஓகேங்களா எது அதிகமாக இருந்தால் நடக்கும் ஓகேங்களா. என்ன காரணங்கள் இருந்துச்சுன்னா, என்ன மெட்டீரியல் இருந்தால் வந்து நடக்குன்னா லைம் ஓகேங்களா. ஸோ லைம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமாக இருந்தால் காசஸ் பிரிக் என்ன மெல்ட் ஓகேங்களா, மெல்ட் ஆகி அதே மாதிரி லூஸ் அந்த ஷேப்பை வந்து மாறிடும் ஓகேங்களா. உருக வைத்து அதன் உருவத்தை வந்து இலக்க வைக்கிறத பார்த்திங்கன்னா வந்து சுண்ணாம்பு ஓகேங்களா, சுண்ணாம்பு தான் ஓகேங்களா, லைம் தான் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். As per IS 456/2000, maximum cement content allowed in all structural concrete should not exceed it. ஸோ மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சரல் காங்கிரீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 450 kg/m3. ஸோ 450 kg/m3 தான் நம்ம அதிகபட்சமாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சரல் காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுற சிமெண்ட் கண்டென்ட். மேக்ஸிமம் சிமெண்ட் 450 kg/m3 ஓகேங்களா. ஸோ இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சர்வேலேருந்து ஒரு கொஷின் இருக்கும். LIDR ஓகேங்களா. LIDR இஸ் எ ரிமோட் சென்சிங் மெத்தட் தட் யூசஸ். ஸோ அது எது மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எதனால் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து லேசர்ஸ் வந்து யூஸ் பண்ண பேஸ் பண்ண இருக்கும். ஸோ LIDR வந்து லேசர் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்ஸ்டு வேவ், பல்ஸ்டு லேசர் ஓகேங்களா, பல்ஸ்டு லேசர். ஸோ இதில் வேவ்ஸில் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸும் கிடையாது. ஸோ அது வந்து பல்ஸ்டு ரேசர் ஓகேங்களா, லேசர். ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அதே ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் சர்வேயிங்ஸில். த ரேஞ்ச் ஆஃப் அன் இன்ஃப்ராரெட் EDM இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஜென்ரலி லிமிட்டட் டு மெஷர் தி டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ EDM இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஓகேங்களா, எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி அதில் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2 to 3 km வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் தேர் இஸ் ரிலேட்டிவ் மூமெண்ட் பிட்வீன் தி crosshair, ஓகேங்களா. ஸோ இஃப் தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மூமெண்ட் பிட்வீன் தி crosshair அண்ட் தி ஸ்டாப் ரீடிங் இஸ் இட் நவுன் அஸ், ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலாக்ஸ் எரர். என்ன டைப் ஆஃப் எரர்னா பேரலாக்ஸ் எரர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து எல்லோரும் மெர்ஜ் பண்ணலாம். ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ 3 3 4 1 1 இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் டெஸ்டன் இது பாக்ஸ் டெஸ்டன்ஸ்க்கும் இக்லினோமீட்டர், ஓகேங்களா. இது ரெண்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது வந்து இன்க்ளினோமீட்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஐலி வரும். ஓகேங்களா. இன்க்ளினோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாக்ஸ் டெஸ்டன்ஸ். ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஆங்கிள்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டெஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷரிங் ஜென்ரலாக எல்லா ஆங்கிள்ஸ் வந்து பண்ண முடியும். அதில் இன்க்ளினோமீட்டர் மட்டும் தான் ஸ்லோப் ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இன்க்ளினோமீட்டர் வந்து ஸ்லோப் ஆங்கிள்ஸ்னு வரும். ஓகேங்களா. இன்க்ளினோமீட்டர் ஸ்லோப் ஆங்கிள்ஸ், பாக்ஸ் எக்ஸ்டன் மெஷரிங் ஆங்கிள்ஸ், பென்டாகிராஃப். ஸோ இந்த பென்டாகிராஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு பிளானை வந்து என்லார்ஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து சுருக்கிறதுக்காகும். ஸோ விரிவு சுருக்கிறதுக்கு இந்த பென்டாகிராஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்லார்ஜிங் அண்டு ரெடியூசிங் பிளான்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் பாயிண்டர். ஸோ அந்த பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டிங் பண்ணுறது. ஓகேங்களா. லொக்கேட்டிங் ஏ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி 3 நவுன் பாயிண்ட்ஸஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே சர்ச் பண்ணி உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் எது மெர்ஜ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 3 4 1 2. ஓகேங்களா. ஸோ இதில் ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் வந்து தெரிவிங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயில் இருந்து. ஓகேங்களா. இந்த அலோவபிள் சாயில் ப்ரெஷர் ஃபார் எ ஃபவுண்டேஷன் இன் கொகிசிவ் சாயில் இஸ் ஜென்ரலி கண்ட்ரோல்டு பை. ஸோ இதில் வந்து அலோவபிள் சாயில் ப்ரெஷர் ஃபவுண்டேஷனில் கொகிசிவ் சாயிலுக்கு ஜென்ரலாக வந்து என்னென்னலாம் வந்து வரும் பார்த்தீங்கன்னா வந்து செட்டில்மெண்ட் கிரைட்டீரியா வரும், அதே மாதிரி பேரிங் கெப்பாசிட்டியும் வரும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத். ஓகேங்களா. ஆப்ஷன் சி போத் செட்டில்மெண்ட் அண்டு பேரிங் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். The coefficient of permeability of a clay is generally. ஓகேங்களா. ஸோ கோஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மிலிட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த மெட்டீரியல்னா கிளே மெட்டீரியல்ஸ்க்கு வந்து என்ன வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மிலிட்டி. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து கே வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிளேக்கு வந்து 10 பவர் ஓகேங்களா -7 to 10 பவர் -9. இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டர் பர் செகண்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் புக்ஸில் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா mm per செகண்டில் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கே ஈக்குவல் டு ஸோ சென்டிமீட்டர்னால் வந்து எம்எம்க்கு எவ்வளோ ஆகும்னா இன்ட்டு 10 வரும்ல. அப்போ வந்து பவர் வந்து குறையும். -10 -6 to 10 பவர் -8. இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து 10 பவர் -8 பிட்வீன் 10 பவர் -8 அண்ட் 10 பவர் 5. ஓகேங்களா. -5. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஆஃப் கிளே கே. ஓகேங்களா. இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சவுண்ட் பிகம்ஸ் அஸ் அசார்டஸ் நாய்ஸஸ் அட் டெசிபிள் லெவல். ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு சவுண்ட் நாய்ஸஸ் இருக்குல்ல, அது வந்து அசார்டஸ் லெவலில் போகும்பொழுது அதோட லெவல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 80 டெசிபிளுக்கு மேலே போச்சுன்னா அது நம்மளுக்கு அசார்டஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ தமிழில் கொடுத்துருவோம் பாருங்கள். ஒலியானது ஊர்வலிக்கூடிய சப்தமாக மாறுவதற்கான ஒலியின் ஓகேங்களா டெசிபிள் என்ன அளவு வந்து 80 டெசிபிளுக்கும் மேல். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த எக்யூப்மெண்ட் யூஸ்டு ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் கேசோஷியஸ் பொல்யூட்டன்ஸ். ஓகேங்களா. இன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இண்டஸ்ட்ரி பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்ட்டிகல்ஸ்க்கு, இன்னொன்று வந்து கேஸஸ் பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர்ஸ் சைக்ளோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து கேசோஷியஸ் பொல்யூட்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே டவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ப்ரூஃபோட, பட் இது வந்து எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வந்து எலமெண்ட் நம்ம அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டரும் சைக்ளோன் செப்பரேட்டரும் அண்ட் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே டவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா. அதனால் வந்து கேஸ் பொல்யூட்டன்ஸ்க்கு ஸ்ப்ரே டவர்ஸ் வந்து வரலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து டவுட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கீழே வந்து தெரிவிங்க. இது வந்து நான் கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா வந்து இது கொஷின் நம்பர்
சிக்யூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து சிக்யூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, அது வந்து கொஷின் வந்து சைடில் இருக்கும், அது வந்து தெரியல. ஸோ சிக்யூ அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்யூ கொஷினுக்கு வந்து என்னென்னு வந்து பாருங்கள். ஓகேங்களா, என்ன ஆப்ஷன் என்ன ஆன்சர் அப்படின்றது ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The maximum flow occurs in an edge-shaped, ஓகேங்களா, ஸோ egg-shaped sewer when the ratio of the depth of flow to the vertical diameter. ஓகேங்களா, ஸோ egg-shaped sewerல ஓவரால் டெப்த் ஃப்ளோக்கும் வெர்டிக்கல் டயமீட்டருக்குள்ள மேக்ஸிமம் ஃப்ளோ அக்கரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், என்ன ரேஞ்சஸில் இருக்குன்னா 1/3. ஓகேங்களா, ஸோ 0.33 ரேஞ்சஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா, 0.33 ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The pump which breaks the sewage solids, ஓகேங்களா, sewage solids while passing sewage through is. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சீவேஜ் சாலிட்ஸில் வந்து ஒரு பம்புக்குள்ளே போயிட்டுருக்கு, போகும்பொழுதே என்ன ஆகுதுன்னா அது வந்து பிரேக் ஆகுது, உடையுது. ஓகேங்களா, ஸோ கழிவு நீரில் உள்ள திண்மங்களை ஓகேங்களா தன்னுள் பாயும்போது உடைக்கக்கூடிய எக்கி. ஓகேங்களா, பம்ப் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஜென்ரலாக வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் எல்லாமே வந்து உடைக்கக்கூடியது தான். ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸில் வந்து டிஸ்இன்டிகிரேட்டிங் சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ஸோ டிஸ்இன்டிகிரேட்டிங் பம்ப் தான் வந்து என்னங்கன்னா உடைக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் அதுக்கு வந்து ரைட் ஆன்சர். டைஃப்ராகம் கிடையாது, கண்டிப்பாக ஏர் ப்ரெஷரும் கிடையாது, ப்ரொப்பலர் டைப் நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ண வாய்ப்புகளே கிடையாது. ஏஆர்பி தான் நீங்கள் வந்து டவுட்டில் இருந்துருவீங்க. அதில் வந்து டிஸ்இன்டிகிரேட்டிங் பம்ப் தான் வந்து கரெக்ட். இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஓகேங்களா, சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The design technique adopted in design of a large water supply networks, ஓகேங்களா, as an aid to the simplify and separate the smaller loop. ஓகேங்களா, ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் புக்ஸில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு டைரெக்டாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த சாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த புக்கில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம்னா கண்ணான் பப்ளிஷர்ஸில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ பேஜ் நம்பர் 634. ஸோ நான் வச்சுருக்க எடிஷன்ஸ் என்ன பழைசாக இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்ட் எடிஷனில் பேஜ் நம்பர்ஸ் கொண்டு மெனு பண்ண இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து கொடுத்துருப்பான் ஸ்மாலர் லூப்பு, பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜர் வாட்டர் சப்ளை நெட்ஒர்க்ஸ். ஓகேங்களா, லார்ஜர் வாட்டர் சப்ளை நெட்ஒர்க் டிசைன்ஸில் ஸ்மாலர் லூப் வந்து வருது. ஓகேங்களா, செப்பரேட்டாக வந்து ஸ்மாலர் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து இது வந்து என்னென்னா ஈக்குவலன்ட் பைப் மெத்தட். ஓகேங்களா, ஈக்குவலன்ட் பைப் மெத்தட். இது வந்து நீங்கள் புக்கில் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி மேசன்டர்ஸ் ஓகேங்களா வில் பி ரெக்வயர்ட் ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் 28.3 cubic மீட்டர். ஓகேங்களா, மீட்டர் கியூபில் கொடுத்துருவோம். ஆஃப் சர்ப்ளஸ் எர்த் வித்தின் எ லீடு பார்த்தீங்கன்னா வந்து 30 மீட்டர் இன் எ டே. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு மேசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீடு ஓகேங்களா எடுத்துகிட்டு கொண்டு போய் போடுறதுக்கு 30 மீட்டர் வரைக்கும் கொண்டு போய் போடுவார். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, அது வந்து சர்ப்ளஸ் எர்த்தாக இருந்ததுன்னா ஓகேங்களா சர்ப்ளஸ் எர்த்தாக இருந்ததுன்னா அவர் எவ்வளோ வந்து சர்ப்ளஸ் எர்த்தை வந்து பண்ணுவார். ஓகேங்களா, தோண்டுவார் எக்ஸ்கவேஷன் ஒர்க்கு அப்படின்னு வந்து 2.83 மீட்டர் கியூப் வந்து என்ன பண்ணுவார், ஒரு பர்டிகுலர் மேசன் பர் டேக்கு வந்து டாஸ்க் ஒர்க் வந்து பண்ணுவார். ஓகேங்களா, இங்கே வந்து டோட்டல் டிஸ்போசல் பார்த்தீங்கன்னா வந்து 28.3 ஓகேங்களா மீட்டர் கியூப்னு கொடுத்துட்டான். பர் டேக்கு நம்மளுக்கு 2.83. அப்போ நீங்கள் கேன்சலிங்கில் உங்களுக்கு வந்து 10ன்னு கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு நாள், அப்போ நம்மளுக்கு 10 நாளில் வந்து அந்த வேலையை வந்து அந்த பர்டிகுலர் மேசன் வந்து லீடு ஓகேங்களா 30 மீட்டர் கொண்டு போய் கொட்டிட்டு முடிப்பார். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து 10 நாட்கள் வந்து முடிப்பார். ஓகேங்களா, இன்னைய டே வந்து 10 days. இது வந்து டேஸில் சொல்லலாம். அது வந்து இங்கே கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஹவு மெனி மேசண்டர்ஸ். ஓகேங்களா, மேசண்டர்ஸ் இந்த டே ஒர்க்கில் ஓகேங்களா ஒரே நாளில் அப்போ வந்து 10 மேசன் வந்து முடிப்பாங்க. ஓகேங்களா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹவு மெனி டேஸ்ங்கிறத 10 days. சிங்கிள் மேசண்டர் எத்தனை நாளில் வந்து இந்த பர்டிகுலர் எம்கியூ முடிப்பாங்கன்னா 10 days. ஓகேங்களா, இங்கே கேட்டிருக்கிறது வந்து மேசண்டர்ஸ். ஓகேங்களா, மேசண்டர்ஸ். ஓகேங்களா, மாற்றி சொல்லிவிட்டேன் மேசண்டர்ஸ் 10 மேசண்டர்ஸ். ஓகேங்களா, ஆன்சர் வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிபிஎம்மில் இருந்திருக்கும். இன் கிரிட்டிக்கல் பாத் ஆஃப் ஏ ப்ராஜெக்ட் நெட்ஒர்க். ஸோ ஜென்ரலாக வந்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் நம்மளுக்கு ப்ராஜெக்டோட நெட்ஒர்க் இதில் வந்து நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாத்தில் வந்து ஃப்ளோட் வந்து என்ன இருக்கும்னா 0வாக இருக்கும். ஸோ ஃப்ளோட் வில் பி தி 0 ஆர் மினிமமாக இருக்கும். ஸோ 0 ஆர் மினிமம் இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக வரப்போகிறதுல ஆப்ஷன் சி நெக்லெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகேங்களா, இங்கே வந்து இந்த ஃப்ளோட் வந்து மேக்ஸிமம் வரப்போகுது, இது இங்கே நெக்லெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டியூரேஷன். ஸோ சிபிஎம்மில் பொறுத்தவரைக்கும் டியூரேஷன் எப்பயுமே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் டியூரேஷன் தான் வந்து ரைட் ஆன்சர், மினிமம் கிடையாது. ஓகேங்களா, டியூரேஷன் இஸ் தி மேக்ஸிமம். ஓகே, லாங்கஸ்ட் டியூரேஷன் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த கிரிட்டிக்கல் பாத் ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டியூரேஷன் இஸ் மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஏர்ன் மணி டெபாசிட். ஓகேங்களா, ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் இஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2% ஓவரால் கான்ட்ராக்ட் வேல்யூலேருந்து 2% வந்து டெபாசிட் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 10% வந்து பண்ணுவோம்.
ஏர்ன் மணி டெபாசிட் 2, செக்யூரிட்டி டெபாசிட் 10% ஆஃப் த கான்ட்ராக்டட் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், which one of the following non-destructive test method is adopted for the determining of moisture and cement content? ஸோ வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட்னா நம்மளுக்கு வந்து 2 மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தட். ஸோ அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தடும் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட். ஓகேங்களா. ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்டும் அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தடில் வந்து நம்ம எலக்ட்ரோ அக்வாஸ்டிக்கல் டிரான்ஸ்டியூசர்ஸ் யூஸ் பண்ணி ஓகேங்களா என்னன்னா அந்த பர்டிகுலர் எலாஸ்டிசிட்டி என்னன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அது வந்து மாய்ச்சர் அண்ட் சிமெண்ட் கண்டென்ட் ஃபைண்ட் அவுட்டிங் வந்து டெட்டர்மினேஷன் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வந்து அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டவுட் தான். ஸோ வந்து பர்டிகுலராக மாய்ச்சர் அண்ட் சிமெண்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கான். ஸோ ஜென்ரலாக நம்ம நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் வந்து 2 யூஸ் பண்ணுவோம். அது வந்து அல்ட்ராசோனிக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஹேமர் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ வந்து ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு ஹேமர் டெஸ்ட் வர போகிறதில்ல. ஸோ அதனால் அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தட் தான். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இதுக்கு வந்து கொஷின் நம்பர் வந்து கொடுக்குறேன். லாஸ்ட்டுக்கு வந்து சிக்யூ கொடுத்துடல. ஸோ இது வந்து டிக்யூ. ஓகேங்களா. டிக்யூ. ஓகேங்களா. டிக்யூ கொஷினுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே காங்கிரீட் டெக்னாலஜியில் தான். ஓகேங்களா. ஸோ வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா. வாட்டரோட பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. எதுக்குன்னா நார்மல் கன்சிஸ்டன்சி இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் த சிமெண்ட் பேஸ்ட் லீச் அட்டில் சவுண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஓகேங்களா நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேசிக் தான் 0.78%. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 0.78. ஓகேங்களா. ஒன்ஸ் இது ஒரே நிமிஷம். ஸோ வந்து கரெக்டாக வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கான். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீச் ஆட்டில் இருக்குது 0.78 தான். ஓகேங்களா. இதில் வந்து நார்மல் கன்சிஸ்டன்சின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு நார்மல் கன்சிஸ்டன்சி வேல்யூ வந்து எவ்வளோ ரேஞ்சஸ்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ காங்கிரீட் டெக்னாலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதை பிளேலிஸ்ட்டுக்கு நான் வந்து தனியாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐக்கார்டில் கிளிக் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வேணால் காங்கிரீட் டெக்னாலஜி ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு ஆவரேஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30-35% வந்து இந்த நார்மல் கன்சிஸ்டன்சி இருக்கும். பர்டிகுலராக சவுண்ட்னஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0.78 டைம்ஸ் ஆஃப் பின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் செட்டிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 0.85. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து 0.85 கொடுத்துருந்தா ஒரு சில நண்பர்கள் வந்து குழப்பிக்க வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து கொடுக்காதனால டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து 0.78 வந்து நீங்கள் ஆன்சர் வந்து போட்டிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆட்டோக்ளேவ் டெஸ்ட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட். ஸோ இப்போ தான் நம்ம அந்த ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ ஆட்டோக்ளேவ் டெஸ்ட் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னா சவுண்ட்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட். ஓகேங்களா. ஸோ வந்து ஆட்டோக்ளேவ் வந்து சிமெண்ட், சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட். ஓகேங்களா. ஸோ ஆட்டோக்ளேவ் மெத்தட் இருக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீச் ஏட்ரல் அப்பரேட்டஸ். ஓகேங்களா. ஆட்டோக்ளேவ் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம் சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட்டுக்கு. ஆட்டோக்ளேவ் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து லீச் ஏட்ரல் அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணலாம். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நம்ம சவுண்ட்னஸ் அந்த சிமெண்ட்டில் ஆட்டோக்ளேவுக்கு என்ன இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதில் பர்டிகுலர் எலமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ லைம் அண்டு மெக்னீஷியா. ஓகேங்களா. ஃப்ரீ லைமு அண்டு மெக்னீஷியா ரெண்டுத்தையும் வந்து ஓகேங்களா மெக்னீஷியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லீச் ஏட்லேயர் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ லீச் ஏட்டரில் வந்து யூஸ் பண்ணால் ஒன்லி பார்த்திங்கன்னா நம்ம லைம் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. சவுண்ட்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், டிடெக்டர் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வந்து ஆட்டோக்ளேவ் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து முடியும், லைமுக்கும் மெக்னீஷியாவுக்கும் சவுண்ட்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே வந்து லீச் ஏட்டல் அப்பரேட்டஸில் லைம் மட்டும் தான் வந்து சவுண்ட்னஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா. அது எல்லாமே வந்து சிமெண்ட். ஓகேங்களா. ஸோ அது முக்கியம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இந்த வீடியோவில் லாஸ்ட் கொஷின் பாருங்கள். அண்ட் இன்டென்டேஷன். ஓகேங்களா. இன்டென்டேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு மேலே வந்து ஒரு செங்கலுக்கு மேலே ஒரு அழுத்தம் இருக்குது. ஓகே. இன்டென்டேஷன் மேட் ஆன் த டாப் ஃபேஸ் ஆஃப் த பிரிக் ஃபார் ஃபார்மிங் ஏ கீ ஃபார் த மாட்டர். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக அது வந்து என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக். ஓகேங்களா. அது வந்து என்னன்னா ஃப்ராகில் வந்து என்ன மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னா ஒரு கம்பெனியோட லோகோ. ஓகேங்களா. அவங்களோட நேம் எது வேணா இருக்கலாம். அது வந்து மெயின் பர்பஸ் நம்மளுக்கு என்னென்னா கீ. ஓகேங்களா. மாட்டர் கீ வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஒரு பிரிக் கோர்சஸ்க்கும் மாட்டர் கீயை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் எங்கன்னா ஃபேஸ், டாப் ஆஃப் த ஃபேஸ். ஸோ இது வந்து ஒரு கொஷின். இந்த வந்து ஃப்ராகை வந்து எங்கே மேக்ஸிமம் வந்து லேஅவுட் பண்ணுவாங்க, ஒரு கோர்ஸில் வந்து டாப் ஆஃப் த ஃபேஸில் பண்ணுவாங்க. அதோட மெயின் யூஸ் என்ன பார்த்திங்கன்னா வந்து மாட்டரோட கீ. ஓகேங்களா. கீ நல்லா வந்து பிணைச்சி இருக்கும். ஓகேங்களா. மாட்டரோட வந்து பிணைந்து அந்த கல் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன்
ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ், ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் வந்து புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், அது எலிஜிபிலிட்டியும் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் மெம்பர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஜாயின் பட்டன் வந்து உங்களுக்கு நம்ம சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன்லேயே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஜாயின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். நன்றி.